என் பெரிய பையன் ஜட்டி போட்டு வந்தால் நீங்களாம் காலிடா அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இந்த வாரம் நடந்திருக்குங்க. போன வாரம் நம்ம ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் எல்லாம் முதுகில் குத்தி அமுச்சு விட்டாங்கல்ல, சேர் வரிசையாக போட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கேஸ்டில் நம்ம டாம் ஹாலண்ட் இல்லாமல். ஸோ இந்த வாரம் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்பைடர்மேனோட அஃபிஷியல் டைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸ்பைடர்மேன் 4ஓட அஃபிஷியல் டைட்டில் ஸ்பைடர்மேன் தி பிராண்ட் நியூ டே. இந்த அஃபிஷியல் ரிலீஸ் டேட் வந்து ஜூலை 31, 2026ங்க. அடுத்த வருஷம் நமக்கு ஒரு ஸ்பைடர்மேன் படம் இருக்குது. ஸோ இதோட நிறுத்திட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இது கூட சேர்ந்து நம்ம ரொம்ப நாளாக கிடப்பில் கடந்த பியாண்ட் த ஸ்பைடர்ஸ் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டு சொல்லிட்டாங்க. அது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா June 4, 2027 ரிலீஸ் ஆகுது. தொடர்ந்து 2 வருஷத்துக்கு நம்ம தரமான ஸ்பைடர்மேன் படம் இறங்குது. ரெண்டுமே நம்ம போய் தியேட்டர்ஸில் பார்க்கலாம். இதுக்கேட்டில் வந்து யுவர்ஸ் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனோட சீசன் 2 வர வாய்ப்பு இருக்குது. அடுத்த 2 வருஷம் நம்ம தான். ஸோ இந்த பிராண்ட் நியூ டே அப்படிங்கிற இந்த பேர் எதுக்கு வச்சுருக்காங்க? ஸோ வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ஸ்பைடர்மேன் வருவாரா மாட்டாரா, இந்த படத்தில் என்ன ஆக்ட் ஆக போது, அந்த ஸ்டோரி அண்ட் பிளாட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு பெரிய வீடியோவாக ரெடி பண்ணுவோம். இது ஒரு ஷார்ட்ஸ் தான். ஸோ அந்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது மட்டும் தான் விட்டுருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை. பியாண்ட் த ஸ்பைடர்ஸோட சில செட் பிக்ஸுங்கிற பாருங்கள், அந்த அனிமேஷன் பிக்ஸ்லாம் அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த பிக்ஸையும் நம்ம வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணி அதோட டீட்டெயில்ஸும் போடுவோம். ஸோ வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டுருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.